என்டிஏ கூட்டணி விட்டு நம்ம வெளில வரணும், நமக்கு துரோகம் செஞ்ச என்டிஏ கூட்டணி வேணாம் அப்படின்னு நீங்கள் உட்பட ஓபிஎஸ் உள்ள பல்வேறு தொண்டர்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஓபிஎஸ் வந்து நாங்கள் இன்னும் பாஜக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்றாரு. இதை நோக்கி போகுது என்ன? பாஜக கூட்டணியில் இல்லைங்க, என்டிஏ கூட்டணி. அதாவது திருத்தம், அதாவது சின்ன வார்த்தை மாறினா கூட நீங்கள் பாஜக கூட இருக்கேன்னு சொல்லி எல்லாம் ஒன்று தான் சார். என்டிஏ கூட்டணியில் இருக்கார், என்டிஏ கூட்டணியில் இருந்தார், இருக்கிறாரு. ஆனால் என்டிஏ கூட்டணிக்கு தலைவராக அமித்ஷா நியமித்த பிறகு, ஒருத்தரை நியமித்த பிறகு அந்த கூட்டணியில் இருக்கணுமாங்கிற பரிசீலனையில் இருக்கும். ஏன்னு கேட்டால் எங்களுடைய கொள்கையை வந்து புரட்சித் தலைவர் வகுத்த விதியை வச்சு அதிமுகவோட வரலாறு இருக்கும்போது அந்த விதியே மாற்றி குறுக்கு வழியில் பொதுச் செயலாளர் ஆனவரை போய் நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது. அதனால் அந்த அதான் எங்களுடைய போராட்டம், சட்ட போராட்டங்கள் எல்லாமே நடக்கும். அந்த குறுக்கு வழியில் வராத தொண்டரோட அனுசரிச்சு அமித்ஷா ஏற்றி விடுவார், அவருக்கு தேவைக்கு ஏற்றி விடுவார். நாளைக்கு இது பாலா போச்சுன்னா நாளைக்கு திமுகவோட போய் கூட கை கொடுப்பாரு. அமித்ஷா பல கட்சியை கை கொடுப்பாரு. அதுக்காக நமக்கு போக முடியாதுல்ல, நம்ம கொள்கை கோட்பாடை நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல. என்னுடைய தாய் தகப்பன்னு எனக்கு இப்படி தான் வழிகாட்டி கொடுத்துருந்தா அந்த தாய் தகப்பு காட்டின வழியில் தான் நம்ம பிள்ளைகள் போகணுமே ஒழிய நான் இன்னொரு தாய் தகப்பன் காட்டின வழியில் போக முடியுமா சொல்லுங்கள் பாப்போம்? அது தப்பு இல்லை.